மரவள்ளி கிழங்க சிம்பிளாக வேக வச்சு உதுத்து தாளித்து ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எங்கள் ஊர்லெலாம் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம். இதை செய்கிறதுக்கு ஒரு கப்பக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கப்பக்கிழங்க உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதோடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூட கொஞ்சமாக ஜீரகம், பெருங்காயத்தூள் வேணுன்னா பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேக வச்சு வச்சுருந்த கிழங்க சேர்த்து இந்த கரண்டியாலேயே குத்தி குத்தி விட்டோம் அப்படின்னா அது நல்லா மசிச்சு வந்துடும். அவ்வளோதாங்க. ஒரு ஈவினிங் டைமில் கடுங்காப்பியோட அல்லது கடும் டீயோட இதை சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.